நம்முடைய உடல் அதன் 5 புலன்களின் மூலம் இந்த உலகத்தை அனுபவித்து உணர்ச்சிகளில் மூழ்கியிருக்க விரும்புகிறது. ஆனால் உங்களுடைய உண்மையான நோக்கம் இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்குவதுதான். இந்த புதிய யதார்த்தத்தை உங்கள் உடல் தீர்மானிக்காது, உங்கள் மனம்தான் தீர்மானிக்கும். பழைய பழக்கங்களை எதிர்த்தல். உங்கள் உடல் பழகிப்போன கடந்த காலத்திற்கும் கணிக்கக்கூடிய எதிர்காலத்திற்கும் செல்லவே முயற்சிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் உடலை நிகழ்காலத்திற்கு பிரசன்ட் மோமெண்ட் மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டும். மனதின் வலிமை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் பழைய தானியங்கி பழக்கங்களை ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ் வெல்லும்போது உங்கள் மன உறுதி வில் அந்த பழக்கங்களை விட வலிமையாகிறது. இது ஒரு நாய்க்கு அமரக் கற்றுக் கொடுப்பது போன்றது. உங்கள் உடலை ஒரு புதிய மனதிற்கு நீங்கள் பழக்கப்படுத்துகிறீர்கள். ஆற்றலை திருப்புதல். உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் தொடர்ந்து நிகழ்காலத்திற்கு திருப்பும்போது இறுதியில் உங்கள் உடல் சரணடையும். இந்த செயல்முறை உங்கள் பழைய யதார்த்தத்துடனான ஆற்றல் பிணைப்புகளை எனர்ஜெட்டிக் பாண்ட்ஸ் உடைக்கத் தொடங்குகிறது. நீங்கள் நிகழ்காலத்திற்கு திரும்பும்போது உங்கள் பௌதீக அடையாளத்தை கடந்து குவாண்டம் தளத்திற்குள் குவாண்டம் ஃபீல்ட் நுழைகிறீர்கள். எந்தவொரு போரிலும் கடைசி போர் என்பதுதான் மிகவும் கடினமானது. இதன் அர்த்தம் உங்கள் உடல் மற்றும் மனம் கடுமையாக போராடி இனி முடியாது, பழைய புலன்வழி உலகிற்கே திரும்பிவிடு என்று சொல்லும்போது நீங்கள் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். அறியாததற்குள் நுழைதல். அந்த தருணத்தில்தான் நீங்கள் உண்மையாகவே அறியாத ஒன்றிற்குள் தி அன்னோன் நுழைகிறீர்கள். விடாமுயற்சியுடன் இருக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சி அடிமைத்தனத்தை இமோஷனல் அடிக்ஷன் உடைக்கத் தொடங்குவீர்கள். ஆற்றலை விடுவித்தல். குற்ற உணர்வு, துன்பம், பயம், விரக்தி, வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை கடந்து செல்லும்போது உங்களை கடந்த காலத்தில் கட்டி போட்டிருந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் சங்கிலிகளிலிருந்து உங்கள் உடலை விடுவிக்கிறீர்கள். இதன் விளைவாக இதுவரை தேக்கி வைக்கப்பட்டிருந்த ஆற்றல் எனர்ஜி இப்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. புதிய கண்டுபிடிப்பு. உங்கள் பயத்தின் மறுபக்கத்தில் தைரியம் இருப்பதையும் உங்கள் பற்றாக்குறையின் மறுபக்கத்தில் முழுமை இருப்பதையும் உங்கள் சந்தேகத்திற்கு அப்பால் அறிவு இருப்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். கோபத்தையும் வெறுப்பையும் விட்டுவிட்டு அறியாததற்குள் நுழையும்போது அன்பையும் கருணையையும் கண்டறிகிறீர்கள். புதிய விதியை உருவாக்குதல். இந்த விடுவிக்கப்பட்ட ஆற்றல் முன்பு உங்கள் உடலில் சேமிக்கப்பட்டிருந்தது. இப்போது உங்களுக்கான ஒரு புதிய விதியை நியூ டெஸ்டினி வடிவமைக்க அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. சுருக்கமாக, உங்கள் கவனத்தை நிகழ்காலத்தில் செலுத்தி உடலின் பழைய உணர்ச்சி பழக்கங்களை விடாமுயற்சியுடன் வெல்வதன் மூலம் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கத் தேவையான ஆற்றலை நீங்கள் பெறலாம் என்பதே இதன் முக்கிய சாராம்சம்.